ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பற்றின அப்டேட்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2024 எக்ஸாமினேஷனுக்கான பேப்பர் கரெக்ஷன் வந்து யூனிவர்சிட்டி சைடில் ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்கு. ஒன்ஸ் பேப்பர் கரெக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ஒன் பை ஒன்னாக பேப்பர் கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி சைடில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 10 to 15 டேஸ் உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் வந்து போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டும் கிடைக்கும். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போடுறதுக்காக நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. மற்ற யூனிவர்சிட்டிஸில் அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இன்னும் அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணல. இதுக்கு முன்னாடி அட்மிஷன் ஸ்டார்ட் இன் ஃபியூ டேஸ்ன்னு போட்டிருந்தாங்க. சேம் அதே தான் இப்போயுமே வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு. ஸோ என்ன ரீசன்னு தெரில. சம் பெர்மிஷனுக்காக வெயிட் பண்ணுறதா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஓப்பன் பண்ணல. ஒன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அட்மிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நியர்பை யூனிவர்சிட்டி ஆஃபீஸில் போயிட்டு கூட என்கொயரி வந்து பண்ணலாம். வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா லேர்னர் சப்போர்ட் சென்டர்ஸ்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பையில் எங்கே ஆஃபீஸ் இருக்கோ அங்கே போய்ட்டு என்கொயரி பண்ணுங்கள். எப்போ வந்து அட்மிஷன் ஓப்பன் பண்ணுறாங்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் அங்கே வந்து என்கொயரி பண்ணிக்கலாம். அங்கே உங்கள் நேம்லாம் வாங்கி வச்சுட்டு அட்மிஷன் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அட்மிஷன் போடுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ பிஜி ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரணும் எல்லா இன்ஃபர்மேஷனுமே இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. எதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள், நீங்கள் யூஜி படிக்க போகிறீங்கன்னா அதுக்கு என்ன எலிஜிபிள், பிஜி படிக்க போகிறீங்கன்னா அதுக்கு என்ன எலிஜிபிள், ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நெசசரி அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து தேவைப்பட்ட ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராஸ்பெக்டஸ் பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூஜி பிஜிக்கு தனியாக இருக்குது, டிப்ளமோ மற்ற கோர்ஸுக்கு வந்து செப்பரேட்டாக ப்ராஸ்பெக்டஸ் இருக்குது. இப்போ எம்ஏ இங்கிலீஷ் படிக்க போகிறீங்கன்னா அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, எவ்வளோ ஃபீஸ் வரும், ஃபர்ஸ்ட் இயருக்கு எவ்வளோ, செகண்ட் இயருக்கு எவ்வளோ, எல்லா இன்ஃபர்மேஷனுமே போட்டிருப்பாங்க. தேவைப்படுறவங்க ப்ராஸ்பெக்டஸை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரிசல்ட்டை பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. பேப்பர் கரெக்ஷன் முடிகிறத பொறுத்து தான் வந்து நமக்கு ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் போல் இந்த டைமே ஒரே செக்மெண்ட்டில் எல்லா ரிசல்ட்டையுமே அப்டேட் பண்ணிடுவாங்க. மே மந்த் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே 21 மேலே இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்டேட் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். வெப்சைட்டில் அசைன்மெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க, எழுதுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.